அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மனைவி மக்களுக்காக சம்பாதிக்கிறேன் என்று அல்லாஹ்வை நினைவு கூறுவதை மறக்கும் ஆண்களே, குழந்தையையும் குடும்பத்தையும் பார்க்கிறேன் என்று அல்லாஹ்வை நினைவு கூறுவதை மறந்த பெண்களே, அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர நிச்சயமாக மனிதர்கள் இன்று இந்த உலக வாழ்விற்காக சம்பாதிக்கலாம் என அவனுக்கு தோன்றுவதெல்லாம் செய்கின்றான். ஏன் கஷ்டப்படுகிறீர்கள் என்று கேட்டால் அவன் சொல்லும் ஒரே பதில் மனைவி குழந்தைகளுக்காக. இதே போன்று பெண்களும் சொல்லும் ஒரே காரணம் குடும்பத்திற்காக காலை முதல் இரவு வரை வீட்டு வேலைகளில் இருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். இந்த இடத்தில் ஆணும் சரி பெண்ணும் சரி சொல்லும் ஒரே பதில் குடும்பத்திற்காக உழைக்கிறோம். ஆனால் அந்த குடும்பத்தை உருவாக்கி தந்தவன் அல்லாஹ் என்பதை மறந்து விடுகிறார்கள். அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனில் 8வது அத்தியாயம் 28வது வசனத்தில் நிச்சயமாக செல்வமும் உங்கள் குழந்தைகளும் உங்களுக்கு சோதனையாக இருக்கின்றன. நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் தான் மிகப்பெரிய நற்கூலி உண்டு என்பது நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இந்த வசனத்தின் மூலம் அல்லாஹ் மனிதர்களை பார்த்து அவனை நினைவு கூறுங்கள் என்பதை அல்லாஹ் உணர்த்துகிறான். அதேபோல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல ஹதீஸ்களின் மூலமாக அல்லாஹ்வை நினைவு கூறுவதை பற்றி, அதாவது தொழுகையின் முக்கியத்துவத்தை கூறியுள்ளார்கள். கியாம நாளில் மனிதர்களிடத்தில் முதல் விசாரணை தொழுகை பற்றிதான் என்றும், நமக்கும் காஃபிர்களுக்கும் உள்ள வேறுபாடு தொழுகை என்றும், தொழுகை கண்களுக்கு குளிர்ச்சி என்றும், இறைவன் ஒரு அடியானுக்கு மிக அருகில் இருப்பது சஜ்தா செய்யும் போது என்றும், தொழுகை கியாம நாளில் ஒளியாகவும் சான்றாகவும் நன்மைகளாகவும் இருக்கும் என இப்படி தொழுகையை பற்றி பல ஹதீஸ்கள் தொழுகையின் முக்கியத்துவத்தை பற்றி நபி அவர்கள் கூறியுள்ளார்கள். ஆனால் நாம் இன்று 24 மணி நேரத்தில் ஐவேளை தொழுகையை சேர்த்தாலே 25 நிமிடம்தான் ஆகும். அல்லாஹ் கொடுத்த இந்த அருட்கொடைகளை வாங்கி கொண்டு அல்லாஹ்விற்காக 25 நிமிடம் கூட ஒதுக்கி அவனை நினைவு கூற முடியாத நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மக்களே, சிந்தித்து பாருங்கள். இதே போன்ற பதிவுகளை கேட்க பீஸ் இன் இஸ்லாம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.